ஹலோ காய்ஸ், நம்ம டெய்லி சம்பவத்துக்கு கிளம்பிட்டோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கர உற்சாகமா இருக்காங்க. என்ன நடக்குது? தரமா ஒரு சம்பவம் நடக்கும். அந்த சம்பவம்லாம் வேற லெவல்ல இருக்கு. அப்படி கட்ட 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 வெட்டும் செய்கை இருக்கு. வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இன்னொரு சம்பவம் வேற லெவல்ல தரமா இருக்குண்ணா. செய்கை இருக்கு. நீங்க நினைக்காத அளவுல அப்படி இருக்கும். அப்படி இருக்கு. எல்லாமே செய்கை பார்த்துட்டே இருங்க. இன்னத்து போட்டிருந்த ஒரு வீடியோ நல்லா ரீச் ஆயிட்டு 266K. எவ்வளவு அந்த தர்பூசணி மாங்காய் பழம் எல்லாம் சாப்பிட்டது செம ரீச், வேற தரமா இருந்து. இதே சப்போர்ட் நீங்க எப்பவும் கொடுத்துட்டே இருந்தாலும் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ரொம்ப ரொம்ப நீங்க அந்த வீடியோ பார்க்கலன்னா சேனல்ல போய் பாருங்க என்ன வீடியோ. இந்த வீடியோ அது போல ரீச் ஆகணும்னு 1 மில்லியன் நாங்க கேட்டுக்கிறோம். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதான் நம்ம டெய்லி சம்பவம். இது ஒரு சம்பவம். நடக்க போற ஒரு சம்பவம். எல்லா சம்பவமும் ரொம்ப ஒரு சம்பவம். மெயின் சம்பவமே நம்ம அண்ணன் ஜெபின் இல்ல கை அங்க போட்டுருங்க. சல்லி ஏதோ ஒரு டிம்போ இறக்கிட்டு அவரை பீத்தே பீத்த அதுல என்ன தொலைஞ்சது நீ பறக்கு பின்ன வீட்டுல போடலாம் காங்கிரீட் ஒரு 10 குட்டை கிட்ட வேறல இருந்தோம். நீங்க டயர் பஞ்சர் ஆயிருமே. என்ன துண்டு டிஜே உங்க கருத்துக்களை நீங்க பாருங்க. இது என்ன சம்பவம்னா ரோட்ல வந்து நிறைய சல்லி கிடக்கு. இல்ல ரோட்ல வந்து சாரம் பீத்த சாரம் கட்டினா நீ பாத்தியா போய்? இல்ல சாரம் கரம விளையாச்சு கட்டுவேன். இல்ல விழுந்து கிடைக்குது மெட்டிலாக வேற ஒண்ணும் இல்ல. சரி இப்போ நம்ம எங்க போறோம்? நம்ம எங்க போறோம் பிளான் பண்றது இல்ல. ஆனா நம்ம அங்குடியில போறோம். இஞ்சோடி நம்ம இப்படி போய் அப்படி போவோம்டா. அப்படி போய் நம்ம எங்க போறோம் தெரியாது. நாங்க ஃபர்ஸ்ட் அலையா மண்டத்துல இருந்து அந்த இடத்து பேர் என்னது? எர்தூர் கடை. எர்தூர்டைல இருந்து பள்ளியாடு. நம்ம இப்ப எதிர்லேரிய கடை. நம்ம ஹோட்டல் அலோரா போறோம். அலோரா ஒரு வீடியோல போட்டுருக்கோம். சவர்மா வீடியோ தரமா போட்டுருக்கோம். நம்ம சேனல்ல கிடக்கு போய் பாருங்க. அங்க கிழங்கு ஒரு பிளேட் 20 ரூபா, பீஃப் 80 ரூபா, நல்லா இருக்கும். சிக்கன் 80 ரூபா, பட்டி இறைச்சி சூப்பரா இருக்கும். சிக்கன் லிவர் உண்டு, பட்டி இறைச்சி, கோழி லிவர் அதெல்லாம் 50 ரூபா. பீஃப் அந்த லிவர் வந்து 80 ரூபா. இங்களா கோழி சென்னையில கிடைக்கும் பாவம். அந்த கோழி வீடியோ பார்த்ததுன்னா கொஞ்சம் வருத்தப்படும். சரி இருக்கட்டு. அந்த கோழி சம்பவம் பார்த்துருப்பியா? இல்ல அந்த கோழி தான் பீஸ் கொடுக்கணும். ஆனா காக்கா பிரியாணி ஃபேமஸ் ஆவே. காக்கா பிரியாணியா? காக்கா பிரியாணி சாப்பிடுறியா? வீட்டுக்கு போனா பூனை இறைச்சி ஃபேமஸ். யாருக்கு வீட்டுக்கு? காக்கா பிரியாணியா? நாய் வரவல சென்னையில கொடுக்கணுமா? அத வாங்க போணும் ஒரு நாள். நீ நாய் வரவல் காக்கா பிரியாணி. அதுக்கு தான் வீட்டுக்கு போனா கொட்டை சுருக்கா சாப்பிட்டு முடிச்சிட்டு இதுல போமா. நம்ம உள் ரோட்ல போவோம். அப்பதான் நம்ம உள்ள ஏரியால போனா நிறைய மாங்காய் தொலைஞ்சு கிடக்கும். பறக்கி அடிச்சு நொறுக்கலாம். உங்களுக்கு அந்த லைவ் இன்னைக்கு பெயிண்டர் மாங்காய் கொண்டால ஏமாத்திட்டான். மாங்காய் கொண்டாரன் இல்ல ஏமாத்தி போட்டான். நமக்கு இப்போ மாங்காய் வேணும். வாங்க இருக்கலாம். நல்ல வழியில என்ன நிக்குதான்னு பாப்போம். அண்ணா கிடக்குது மாங்காய் அதை கொத்தி போட்டு எடுத்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். கொத்தி போட்டு ஆமா, ஒரு சைடு கொத்தி இருக்கும், இன்னொரு சைடு நம்ம சாப்பிடலாம். இவன் அதை நல்லா தின்னுவான். அதான் ஒரிஜினல் நல்லதுன்னா அதான் நரிச்சி ஃபேமிலியில நரிச்சி நல்லதுதான் தின்னும். இனி ஒரு நாள் எங்க விலைக்கு போனோம். கருக்கு மாங்காய் எல்லாம் நிக்கி நரிச்சி நல்லது மட்டும் தான் தின்னோம். நாங்க இனி ஒரு குரங்கு வளர்க்கலான்னு இருக்கீங்க. எதுக்கு தெரியுமா? பெயிண்டர் சரியில்லை, ஒரு இடத்துல யாரையா இல்லை. அதனால தாத்தா வலை நிக்குது. தாத்தா வலையில கருக்கு பிரச்சனை நான் உங்க நிக்கணும். ஒரு வலையில அவன் யாரும் வேணும் அங்க கிட்ட வேணும் மக்களே. நாளை யார் வேணும் இன்னை மாதிரி ஒரு குரங்கிட்ட சின்ன விட அழகா யாரு பறிச்சு நிக்கல. 2 மரம் 3 மரம் அசால்ட்டா யாரையவே நம்ம இவன் தான் ஜெபின் கொண்ட பனை சரக்கிலாடல. ஆமா பனை யாரு பின்ன நாய் தொல்லை தாங்க இல்ல. ரோடு ஃபுல்லா நாய் தான். நாய் தொல்லை தாங்க இல்லையா? ஏன் ஒன்ன தொல்லை பண்ணுதா? காரக்குள்ள ஒண்ணு அஜனுக்கு ரைட் சைடுல இருக்கு.
நாய் தொல்லை தாங்கலைனாலே அது எப்படி நாய் தொல்லை தாங்கலைன்னா நான் உறங்க விடலையா கிட்ட வந்து கிடக்குது நம்ம வண்டியில கிராஸ் அந்த வண்டி போயிட்டு நம்ம இடையில cross ஆகுது, என்ன பண்ணாங்க இடையில கிராஸ் டயர் இடையில இருக்கும் ஒன்னு சோதனையை செக் பண்றது. நீ வண்டிகள் அழகா ஓட்டுறியா இல்ல பிரேக் பிடிச்ச தெரியுதா சோதனை. நாங்க அதுக்கு ரைடு அடுத்த ஏரியால போலீஸ்காரன் நிப்பான். ஒன்ன சோதனையில கிளியரா பண்ணாதான் நீ போலீஸ் கண்ட மாட்டேன். நீ எத்தனை ஃபைனு? 10,000 ரூபா. நீ மனுஷனா மிருகமான். வண்டி எடுத்தது 25,000 ரூபா, ஃபைனு 25,000 ரூபா. சூப்பர், அடிபொலி. நீலா உங்களுக்கு தெரியுமா நீலா ஃபைன் எதுக்கு உள்ளது? நீ ஹெல்மெட் வச்சணும். ஏன் ஹெல்மெட் வச்சல? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம ஹெல்மெட் வச்சுட்டு பைக் ஓட்டுங்க. லைசென்ஸ் உள்ள பைக் ஓட்டுங்க. 18 வயசு கீழே உள்ள யாரும் வண்டி எடுக்காதீங்க. பைக்கு எல்லாம் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுடுங்க. எல்லாம் சேஃப்டியா ஓட்டுங்க. நம்மள்ட்ட எல்லாமே 18 வயசு கீழே உள்ளவங்க பெரிய தாத்தா மாதிரிங்க. டெலிசமும் பார்க்காதீங்க. கொஞ்சம் சவுண்டா சொன்னாதான்டா கேட்குங்க. என்னடா பண்றீங்க? அக்கா வந்திருக்கேன்டா. வண்டிக்கு தெருவுமோ என்னதோ டிரைவர் டிஃபரெண்ட் ஆயிருக்காரு ஓட்டியது. ஓட்டுறா ஓட்டு நல்லா ஓட்டு. சிக்க அடிச்சுட்டு வந்திருக்கான் டிரைவர். எங்க டிரைவர் குடிகாரப்ப யாரும் பண்ணு கொடுக்காதீங்க. அவன் தான் பாத்தீங்களா, நான் யாருன்னு கூட சொல்லல. டிரைவர் என்ன ஸ்டியரிங் பிடிச்சிட்டு நான் தானே இருக்கேன். ஸ்டியரிங் எங்க பிடிச்சிட்டு இருக்கீங்க? சும்மா இல்ல இருக்கீங்க. சும்மா சும்மா கையை வச்சுட்டு இப்படி வச்சிட்டு இருக்கீங்க. அப்ப சும்மா இருக்கட்டா. சும்மா கையை கும்பிட்டு இப்படி இருக்கட்டா. ஆமா, வண்டியை திரும்பினா திரும்பும் வண்டி. கிச்சா கிச்சா எடுத்தோ பாத்தீங்களா திரும்பிச்சு. ஆனா கை இப்படி தானே இருந்து சொத்தி எப்படி இருந்து பாத்தீங்களா. உங்களுக்கு இந்த பாடல் பிடிச்சிருந்தால் எங்களை லைக் செய்யும். ஆமா, இந்த பாட்டு ட்ரெண்டிங்ல இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அண்ணத்த பாத்தியா, அக்கால பாத்தியா, அண்ணன பாத்தியா. அக்கா அந்த இருக்கா அக்கா. அவங்க பாட்டி. நீ அக்கா வந்திருக்கேன்டா. ஓ வந்துட்டான்டா. இரண்டாவது அக்கா பரமே இருக்காவ. நீ ஆண்டியாடா. ஐட்டம் சம்பவம் பண்ண வந்திருக்கா. வீடியோ கொஞ்சம் அப்புறமே கண்டினியூ பண்ணி தெரியா. வீடியோல இருந்தா போச்சு உங்களுக்கு பிடிச்சாது. இடத்த மட்டும் கொஞ்சம் ஓட விடணும். ஓட விட்டாச்சு. ஓடுவோம். ஓடுகாலி வேலை. அண்ணா அங்கிட்ட ஒரு ராக்கெட். ஒரு காலத்துல ஃபெலிக்ஸ்னு ஒரு பையன் இருந்தானா, பையனுக்கு ரொம்ப ரொம்ப அந்த வண்டிகளை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். வண்டிகளை தெரியும்ல, வண்டிகள். அந்த வண்டியை கண்டானா ஒரு நாள். அந்த வண்டியை கண்ட உடனே அவனுக்கு பயங்கர இஷ்டம். அந்த வண்டியை தான் நம்ம பார்க்க போறோம். அந்த வண்டிக்கு 2 டயர் ஃப்ரண்ட்ல 2 டயர் போறாங்க. 2 டயர் ஒரு ஸ்டெப்னி கீழே இருந்து ஸ்டெப்னியை கண்டவுடன் டிஜே வந்து உட்கார்ந்திருந்து எனக்கு ஸ்டெப்னியை கூடுடான்னு கேட்டான். நான் சொன்னேன் அது சரியில்லடான்னு. அவனுக்கு என்னடா சத்தம், ஸ்டெப்னி லாக் ஆயிடுச்சு போல இருக்கு. மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. அது யாரு படம் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. யாரு படம் அது யாரு படம் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. செம்பளம் படமா இல்ல யாத்தும் படம்? யாத்தும் படமா? மட்டி படமா? யாத்தும் படமா? ஏத்தும் படமா? நேந்திர பழமா? டேய் மட்டி பழம். போனால் காற்று நீஞ்சு மூடலேதான். இப்ப மார்ச் போனால் ஏப்ரல் வருது. நம்ம ஏப்ரல் போனா அடுத்து என்ன வருது? தான் வருது. குடிகாரம் பத்த மகனே, இவன் குடிச்சுன்னு வந்திருக்கேன் டிரைவரு. குடிக்க மாட்டேன். லாரி வருது. மெல்லே செல்லவும். பாரத் பென் தித்தித்தாரா தித்தித்தை 16 டயர். 16 டயரா? 16 ரூபா. 5 இருக்கு. மீதி டயர் சும்மா இல்ல இருக்கும். இப்ப ஒரு புதுசா ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியுமா தெரியாது? தெரியல. நீ தான்டா நில்லு. நான் ஒரு பாட்டு சொல்லிட்டு இருக்கேன்டா. அது என்ன பாட்டுன்னா அன்னத்தை பாத்தியா. அது இல்ல, அன்னத்தை பாத்தியா அங்கே பாத்தியா இல்ல, தூத்துக்குடி கொத்தனார். இந்த பாட்டு உங்களுக்கு தெரியுமா? கமெண்ட்ல சொல்லுங்க. அது என்னத்த கொத்தனார்னு தெரியல.
அவர் என்னத்த தெரியுமா குத்திரியாரு தூத்துக்குடி கொத்தனாரு மற்ற இந்த கயிறு கட்டுவன இல்லை லெவலி பக்கம் கம்பி எடுத்து குத்திரு தூக்கட்டை எடுத்து குத்திருப்பாரு தூக்கட்டை அந்த நூலை எடுத்து கட்டினாரு அதுக்கு பாட்டை மாத்தி ஓட்டணும் தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு குத்தினாரு நீ வெட்டியா இருந்து வேலையை செய்யணும் தாத்தா தாத்தா தண்ணிக்குள்ள அங்க ஒரு தாத்தா போறாரு பாட்டா பையன் டெடிகேட் நம்ம இப்ப ஹலோ காய்ஸ் நம்ம டெய்லி சமூகத்தில் என்ன தரமா சாப்பிட்டு வயറി நல்லா ஒருத்தருக்கு புறமே இருக்கு பார்த்தா சிக்கிற தின்னி சிக்காயினா இதான் ஃபர்ஸ்ட் முறையா இருக்கும் நம்ம தின்னி ஒருத்தன் சிக்காயிட்டான் பாய் ப்ரோ சாப்பாடு நல்லா இருந்துச்சு ப்ரோ தலை துண்டா கழுத்து துண்டா ஈரல் துண்டா எல்லாம் துண்டு துண்டா வச்சு ஒரு கோழி தந்தாங்க அந்த கோழி சாப்பிட முடியல சரி அடுத்தங்க கன்னியாகுமரியா எங்கேயும் போ அப்போ ஒர்க்கில் வண்டி விடட்டா ஒர்க்கில் விட்டா லேட் ஆகும் ஒர்க்காலா எப்படி எல்லாரும் டிராகன் படம் பார்த்தீங்களா மூவி டிராகன் நம்ம இப்போ நைட்டு ஆனாலே வண்டி உள்ள போக்கு பயங்கர பேடி இந்த டாரஸுக்காரனா சப்பி தள்ளிட்டா மாறாது இந்த கேரளாயும் லோட் அடிச்சு നമ്മളെ കൊല്ലുവാനാച്ചി അത്രയും പോകും ഒരുത്ത വണ്ടികളെ വെച്ചാൽ നമ്മളെ കൊല്ലിയാൻ ഇതിന് പിന്നെ മുളച്ചാ കൊല്ലേണ്ടവനെ ഇന്നത്തെ ഇവിടെ വെച്ചിരിക്കുകയാണ് ഒന്നും പണ്ണല്ലേ സൈഡ് നമ്മ அந்த பில்லு ஏரியா நமக்கு தான் வேணும் குண்டு எல்லாம் நமக்கு எல்லாம் நமக்கு தான் சிறப்பு நடக்கலாம் சிறப்பு இப்போ சிறப்பான சம்பவங்கள் எல்லாம் வெயிட் அண்ட் சி டிஜே நம்ம இப்போ வெடி வைக்க போகிறோம் ஒன்றை கொண்டு வெடி வைக்கணுண்டு நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க கோயிலுக்கு தான் வரியா கோயிலுக்கு இரு பாம்பு அது செத்து கிடக்கு ஏய் சுத்தமே ஏய் டாமி ஹலோ கைஸ் கொஞ்சம் மட்டம் குறைவாக இருக்கு கைஸ் நம்ம இந்த பக்கம் வருவோம் கைஸ் மணி 12 ஆச்சு கைஸ் துறைங்க கைஸ் ஊட்டிட்டாங்க கைஸ் ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ துறைங்க கைஸ் இத உனக்கு ஒளிச்சிருக்கான் பயப்புள்ள ஏன்னா ரீசார்ஜ் தீந்துரு ஹாப்பி பர்த்டே ரீசார்ஜ் ஹாப்பி பர்த்டே ப்ரோ தேங்க் யூ ஹாப்பி பர்த்டே ப்ரோ நீங்க வெளிய வாங்க ப்ரோ உங்களை கவனிப்பு எல்லாம் இருக்குது வாங்க வெளியே பாம்பு இளம்பு விடக்கூடாது இன்னைக்கு இவனை விடக்கூடாது சம்பவம் சொன்னேன் இதான் சம்பவம் என்ன ஃபெலிக்ஸ் பிறந்த நாள் கூட்டத்தில் ஒருத்தனுக்கு பிறந்த நாள் கூட்டத்துல இல்ல பேரு மெயின் ஆடை அவன் தான் அண்ணா மொபைல்ஸின் தலைவன் இதோ பாருங்க நம்ம அண்ணன் இல்ல ஹலோ ஆடுத ஒத்துக்கோ ஒத்துக்கோ அண்ணன் யாரு தளபதி விட்டு அவனுக்கு இப்பதான் பாம்பு எழும்பிட்டு கால் பண்ணி யாரோ விஷ் பண்றாங்க அவனுக்கு கரிச்சை எல்லாம் வருது எங்கண்டு வருது கரிச்சை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு போஸ்ட் பக்கத்துல என்ன கரிச்சை வராது வேற என்ன வரும் தளபதி அதே சொல்லு ஹலோ காய்ஸ் இன்னத்த சம்பவம் என்ன என்னால முடியல காய்ஸ் சரியானா அப்படிலாம் சொல்லக்கூடாது ரெடியாவும் மாப்பிள்ளை ரெடி தான்
பொண்ணுங்க மாப்பிள்ள ஓடிங் ஒரு கேக் வெட்டத்துக்கு ஒருத்தன் ஓடியா ஒரு ஓட்டம். பார்த்துக்கோங்க மக்களே, கேக் கட்ட கூப்பிட்டதுக்கு ஒருத்தன் ஓடிட்டான். காய்ஸ் எல்லாரும் அந்த பிறந்தநாள்னா கேக் வெட்ட தான் ஃபஸ்ட்டாக நிற்பாங்க. என்னன்னா அங்கே ஓடிட்டான். அந்த இருட்டில் அவனை தெரியவும் இல்லை, பார்க்க வெள்ளையா இருக்கேன், எங்கே அவனை ஆளை காணல. காய்ஸ் உங்களுக்கு அவனை தெரிகிறதா? உங்க கண்ணுக்கு அந்த எலி தெரியுதா? என் கண்ணுக்கு தெரியல, உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா? அவனு காடு எங்கற வர ரோடு பிறந்த நாள் காரன். அவனுக்கு மெயின் ஹாலு இந்த பிறந்தநாள். ஏய் பேபி ஐ லவ் யூ டி. அங்கண்டே சென்னை நாய் கேக் ஒரு சைடு வாங்குற போயிருக்கு. ஹலோ காய்ஸ், கேக்கு கொஞ்சம் சைடு வாங்கிடுச்சு. அப்படியெல்லாம் இல்லை காய்ஸ். நல்லா அவன் கேக் வெட்டன்னு சொன்னா ரொம்ப 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 பேடிக்கிறான் காய்ஸ். ஏன்னே தெரியல, அவனுக்கு கேக்கு கண்டாலே பயமா. அங்க போயிருக்கு கடலை போடாதுல வர. அவன் ஆளுக்கிட்ட அவன் கேட்குறான், எனக்கு இன்னும் பிறந்தநாள் தானே ஒரு கிஸ் தரக்கு பாட்டு கேட்குறான். பாம்பு திரும்ப கிடந்தது. நெஞ்சோரமாய் போகின்றதே போகின்றதோ. கேக் வெட்ட விழிச்சதுக்கு அங்க எங்கேயோ பாட்டி வீட்டுல போய் இருக்கேன். இன்னைக்கு கன் ஷூட் உண்டு. கன் ஷூட் அது ஷூட் பண்ண தெரியுமா எனக்கு? தோக்கு பிடிக்க தெரியுமா? அந்த டான்ஸ் பாடு, நான் பாட்டு பாடு. அன்னத்தை பாட்டியா நாட்டியா அந்த குண்டி குண்டி செப்ப காட்டு. அப்படி இல்லை, அது அப்படி அந்த குண்டி அப்படி ஷேப் உண்டு, அந்த ஷேப்பு தான் வச்சனா. அதே தான் அதே தான் அதே தான். பாருங்க பாருங்க காய்ஸ்க்கு பாருங்க, அதே ஷேப். பெல்லி டான்ஸ், அது பெல்லி டான்ஸ். இது பென்னி டான்ஸ். காட்டு பக்கத்துல ஒரு அப்பாவி ராஜா, அவ ஆழமயக்கு நேரத்திலே தான் அம்மா விராஜா. இது யாரம்மா டண்டக்கு டண்டன் ஆரம்மா சின்னுக்கு சங்கன். இது பயங்கர ஆஃபரா இருக்கு. ஹாப்பி பர்த்டே பேபி, உம்மா லவ் யூ, ஐ மிஸ் யூ, கிஸ் யூ டார்லிங். புஷ்பாரேட இவ்வளோ 10 ஃபோன் வந்து அவைய விஷ் பண்ண போகிறதான் இங்கே விட்டு வருவேன். அது வரைக்கும் வர மாட்டேன். என்ன மயிருக்கடா, 6 தான் உண்டாய். 10 எல்லாம் சொல்லாதீங்க, அடுத்து நாளைக்கு சண்டை தான் நடக்குது. இவ்வளோ தானே சின்ன. ஹலோ காய்ஸ், கையெல்லாம் வலிக்குது காய்ஸ், ரொம்ப 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 ரொம்ப. ஹாப்பி பர்த்டே உனக்கே. மைக் செக் 1 2 3. சார், போலீஸ்கார வர முன்ன வந்து கேட்க விட்டுறீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அடுத்து நம்ம நண்பர்களை வந்துட்டு அடுத்து ஒரு துண்டு கேக்கு கேட்டா கூட நீ கொடுக்க மாட்ட, நீ அப்படிப்பட்டவன். போலீஸு கேட்க தானமாக கொடுத்த மாதிரி இருக்கு. அடுத்து நீ இவ்வளோ ஆஃபர் உனக்கு தேவையில்லையா இருந்து கொஞ்சம் உற்சாகப்படுத்தும். நம்ம காய்ஸ்க்கு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காம என்ன பண்ணுறோம் ரொம்ப 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 ரொம்ப. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். காய்ஸ் மணி 12 ஆயிடுச்சு காய்ஸ், 12:10 ஆயிடுச்சு. அவன் பிறந்தநாளுக்கு மிஸ் பண்ணுவோம். அவன் ஒரு ரீப்ளேல ஏதோ வந்து என்னை தாக்க, யாரோ போல என்னை தாக்க, சுத்தி முத்து நாடகம் நடக்க, பெண்ணை கைஸ் வந்துட்டான். கைஸ் அந்த பாட்டு பாடல அவன் வந்துட்டான். ஒரு ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே பேபி. நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா உன்னை சம்பவம் தான் பண்ண போறோம். இவன் எல்லாம் சொல்லு, எல்லாருக்கும் ஒரு வார்னிங் கொடுக்குறேன். எனக்கு நான் பிறந்த நாள், நான் தான் உங்கள் தேவா. நம்ம அண்ணன் பாட்டு பாட போறோம். அண்ணன் ஏதோ பேச போறாரா? பாட்டு பாடி சொல்லுங்க அண்ணே. அதாவது நீங்க விடுங்க. அதாவது இதுக்கு பேர் வந்து தான் ஸ்னோ ஸ்ப்ரே. இதெல்லாம் தலையில அடிப்பேன், பெயிண்டர் அடிச்சு வாங்கி வச்சிருக்கேன். தலையில எங்க ஆனாலும் அடிப்பேன். ஆக்சுவலி அவங்களுக்கு பிறந்த நாள் வருது, அப்ப நம்ம பாத்துக்கலாம் फ्रेंड्स, அது நோ ப்ராப்ளம். பிறந்தநாள்ல வரும்டா, அப்படி கேக்க விடுறா, கேக்கல உணர்றா. ஒருத்தனே கேக் எடுத்து வச்சுட்டு விളിச்சா வர மாட்டான். பொண்டாட்டில நீ தரல பொறுமையா வரு, உட்கார்ந்து பேசுவோம். பஸ் உட்கார்ந்து தப்பா எழுதி. நீ உட்காரே, நீ உட்காரே. गाइस சாப்பாடு போட மாட்டாங்க गाइस. வைங்க ப்ரோ. நானே இருக்கேன். அதுக்கு யாருக்கு கேக்க விட்டுக்க.
இல்ல ஹாப்பி பர்த்டே உனக்கு உனக்கு ஹாப்பி பர்த்டே உனக்கு உனக்கு இங்க பாருங்க गाइस இங்க பாருங்க गाइस இதெல்லாம் உங்களுக்கு சரியா தெரியுதா फ्रेंड्स நான் இப்பதான் கேட்கட்ட இருக்கேன் फ्रेंड्स அதான் போட்டதுல இருக்கேன் फ्रेंड्स சரி ஏதோ ஒண்ணு சரி பாட்டு போடுவோமா டேய் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பாட்டு போடுவோமா டேய் ஹலோ गाइस ஒரு ஸ்னோ ஸ்ப்ரே வாங்குறேன் गाइस அவன் கேக்கே வெட்ட மாட்டேங்கிறான் गाइस இது ஐயோ ப்ரே சொரி போலான்னு சோரே போலாம் கரெக்டா காத்து உள்ள கண்ணு உள்ள அடி இது நல்லா இருக்கு வாவ் வாட் யூ பியூட்டி டேய் பிறநாளுக்காரா கேக்க வெட்டுறா உன்னை கேக் உங்களுக்கு தின்ன வேணுமா வேண்டாம்னா சொல்லுங்க கண்ணுடே கண்ணு தான் ப்ரே ஹாப்பி பர்த்டே மண்ணா பத்திரமா பண்ணலாம் பார்த்தேன் தலையில வர ஒரு கையை தவிர அடி அடிச்சுட்டு போயிட்டேன் பக்கத்திலே ஒரு அப்பா விரோஜா ஊவா ஊவா இங்க வா இங்க வா கேக்கடா அந்த கேக் கண்ணு கண்ணு அடி அடி தலையில மூஞ்சிலே கேக் வாங்கினது தின்னகு அது நீங்க செஞ்சது அப்போ நாங்க ஒண்ணுமே செய்யல மண்ட பட்ட தான் தின்னோம் இல்ல கண்ணு கண்ணு சரி ஒண்ணா இல்ல எல்லாரும் குளிச்சியல ஆமா நல்லா இருந்துல கண்ணு வாங்க இல்ல அது கோலப்படி கலர் முடி இல்ல கோலப்படி கோலப்படி வேற எப்படி இருக்கும் இங்க பாருங்க நீ போடு எல்லாம் போடு மண் வரியா சாம்பல ஒரு கொஞ்சமா தின்னி பார்த்துலாம் ஒரு துண்டு ஆகி தின்னு அதுக்கு எவ்வளோ வராது ஒரு பீஸ் தாழல நல்லா இருந்து நீங்க செஞ்சது நாங்க எங்கல செஞ்சோம் நீ நாங்க தாங்களே செஞ்ச நாங்க கேக் வெட்ட சொன்னோம் கேக் வெட்ட முன்னாடி கண்ணுல அடிச்சு அடுத்து எங்க கேக்க வெட்டாது அது வெட்டல பட்டு சைடு சார் பிறந்தவங்க சம்பவம் தான் அது இல்ல டேஸ்ல ஏய் அண்ணன் எடுத்து கொஞ்சம் போலாம் அரசன்ல அப்ப எங்க இது அரசன்ல கேக் அரசன்ல எப்போ நாளே மண்டே ரத்தம் பாய்து வந்ததோ அதை நான் காப்பாங்க அடிச்சு எப்படி எடுத்தேன் இந்த பா கேக்க வாரி மொத்தத்துல இங்க இருந்து வச்சேன் இங்க பாருங்க गाइस தெரியுமா நான் எலும்பவே இல்ல இப்படி ஏறிக்கே எல்லாம் இருக்க மாட்டேங்குது எல்லாம் இருக்கும் இல்ல டேய் அவன் அடிச்சான் எடிக்கான் நான் இருக்கேன் அப்படி இருந்து பாய்க்கு என்ன செய்ய கேக்க தின்ன முடியாது ரோட்ல கேக்க போறேன் இன்னைக்கு அவன் என்ன கேக் இல்ல இன்னைக்கு தின்னு போறே நீ குடிப்போம் இங்க அதுக்கு வாடிக்கலாம் அதுக்கு அவன் கலதையோட கிடைக்க அதாவது கிடைக்காது வராதீங்க ஒரு பேரை காட்டுது அந்த பக்கத்துல ஒரு பேரை Cantando,
திருநெல்வேலியாவும் போறோம். ஒரு சாய் குடிக்காது. அது நாகர் கோயில் அடிச்சு விடு. எனக்கு வழியா வருது. பரம்பரை அஞ்சாறு தலைமுறை ஆனந்தம் பலமுறை சொன்னாட்ட பலமுறை கொண்டாடு பழமழதான் நாம வந்தேன் கேட்டு என்றாச்சு நம்மாடு கேட்டு இப்போ 9 கிரகமும் ஒன்னாக இருக்கு ஓரோடி நம்சாதா காடாம ஜெயிச்சோமடா நம்மே நீ காடாம ஜெயிச்சோமடா ஓடாம ரன் எடுத்தோம் சும்மாவே உட்காந்து வெண்ணெடுத்தோம் இது ஜம்பானி பரம்பரை அஞ்சாறு தலைமுறை ஆனந்தம் படக்கிறதா நாம கொண்டு ஒரு முறை சொன்னாங்க பலமுறை கொண்டாடும் பணமழடா எவருக்கு தெரியும் ஒரு நன்றி சம்பவம்ல. ஒன்னா ரெண்டா ஆசை ஒன்ன கண்டா சில்லனுக்கு ரசிகர் தந்தா தப்பு தந்தா செய்ய உப்பு கொண்டா தூ வேற கொண்டு சொல்ல பண்ணா ஏழு மழை இருக்கும் கடவுளுக்கும் காசு தேவையில்லை கடங்கோளுக்கும் ப்ராப்பர்ட்டி முன்னால செஞ்சுட்டு என்றாலும் சொந்தத்தின் செத்துக்கண்டா ஹே உள்ளாரவே காடு உன்னால உண்டாச்சு நோக்காடு போடேடி சாப்பாடு உண்டாம போடாத கூப்பாடு അടിച്ചോടാ ഇത് വേണ്ടാമായിരുന്നു சட்டை எடு நான் சட்டையை போடி நீங்க நான் ட்ரைவ் பண்ணேன் கரெக்டா இருக்கு நீங்க எப்படி கட்டுறது? எப்படி கரெக்டா தீபாவளி கொண்டு போ சைலண்ட். போடி வந்து நிறுத்தி விட்டுதான் போட
செல்லுங்க பெட்ரோல் பம்ப் உரக்காருது மணி 1:40